வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான 10 படங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள்ல 9 படங்கள் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இதை விட சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போற லிஸ்ட்ல 9 படங்களை நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். எந்த ஒரு அடல் சீன்ஸுமே கிடையாது, ஒரே ஒரு படத்தை தவிர. அந்த ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ நான் சொல்ல போற படங்கள் எல்லாமே தரமான படங்கள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஹைப்பும் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான கடின கடோரமே அண்டகாடகம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் எமோஷனல் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா கல்ஃப் கண்ட்ரில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஹீரோவுடைய அப்பா மாதிரியே ஹீரோவையும் கல்ஃப் கண்ட்ரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவுடைய அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டைம்ல நம்ம ஹீரோ பிசினஸ் பண்ணி சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல அவர் சந்திச்ச பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எமோஷனல் காட்சிகள் அப்படிங்கிறது பல இடங்கள்ல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான சம்டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் எமோஷனல் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே நிறைய பேர் ஒரு மெடிக்கல் லெபார்டரியில பிளட் டெஸ்ட் கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அதில் எல்லாருமே பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஒரு 7 பேர் மட்டும் அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த 7 பேருமே என்ன டெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HIV டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 7 பேருக்குமே அன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இதில் இவங்களுடைய HIV டெஸ்ட் ரிசல்ட் தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். பட் எந்த இடத்துலையுமே சுவாரஸ்யம் குறையாம நல்லா சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சில இடங்கள் எல்லாம் எமோஷனலா சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான 777 சார்லி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் எமோஷனல் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய லைஃபுக்குள்ள ஒரு டாக் உள்ள வருது. இந்த டாக் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நீங்க டாக் லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம். நிறைய இடங்கள்ல எமோஷனலா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல ரெண்டல் ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. IMDbல 10க்கு 8.7 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம நாலாவதா பார்க்க போற படம் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 12th படிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்டேட்ல ஃபர்ஸ்டா வந்த ஒரு பையன் நியூஸ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த பையனை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அந்த பையன் IITல சேர போறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினும் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி தானும் அந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவங்க நினைச்சது அவங்களுடைய லைஃப்ல நடந்துச்சு இல்லையா, ஹீரோவை கடைசியா மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல வரக்கூடிய அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் மூவியும் கூட. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபீல் குட் வைப்லயே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான OMG2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தரலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சிவன் கோயிலுக்கு வெளியே பூஜை பொருட்களை விற்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஹீரோவுடைய பையன் ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. பட் அந்த பையன் அந்த ஸ்கூல்ல ஒரு விஷயத்த பண்ண போக அதனால ஸ்கூல்ல இருந்து அந்த பையனை வெளியே அனுப்பிடுறாங்க. பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலதான் பையன் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, ஸ்கூல் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேஸ்
கேஸை போடுறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. இந்த மூவில வரக்கூடிய கோர்ட் ரூம்ல வரக்கூடிய சீன்ஸ் எல்லாம் செம ஃபன்னாவே இருந்துச்சு. ஒரு நல்ல படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலா எந்த ஒரு காட்சிகளுமே கிடையாது. ஆனா செக்ஸ் எஜுகேஷனை பத்தி ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றவங்க மட்டும் தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 6வதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான கேடி என்கிற கருப்புதுரை அப்படிங்கிற காமெடி எமோஷனல் கலந்த ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ரொம்ப வயசான ஒரு நபர். அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பசங்களே ட்ரை பண்றாங்க. பட் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல ஒரு சின்ன பையன் உள்ள வரான். இந்த பையன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப் எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஃபீல் குட் வைப்லயே நல்லா சுவாரஸ்யமாவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவில வரக்கூடிய காமெடியா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தரமான படம், ஒரு நல்ல படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.4 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 7வதா பார்க்க போற படம் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான பல்து ஜன்வார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அனிமேஷன் துறையில சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. பட் அது நடக்காம போனதுனால அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேலை கிடைக்குது. அந்த வேலைக்காக வேற ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே எடுத்திருப்பாங்க. படம் ரொம்ப ஸ்லோவா தான் போகும். பட் பொறுமையா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீலை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 8வதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான ஜெர்சி அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் எமோஷனல் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பிளேயரா இருந்து இப்போ பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா அதுல பெருசா சாதிக்க முடியாம வீட்டில் சும்மா தான் இருக்காரு. அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருடைய ஒய்ஃப் தான் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன பையனும் இருக்காங்க. பட் அந்த சின்ன பையன் ரொம்ப நாளா ஜெர்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கிறாரு. பட் அந்த ஒரு ஆசையை கூட நம்ம ஹீரோவால செய்ய முடியல. தன்னுடைய பையனுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் வரக்கூடிய எமோஷனல் காட்சிகள் அப்படிங்கிறது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு தரமான படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சன்நெக்ஸ்ட்ல த கிரிக்கெட்டர் அப்படிங்கிற நேம்ல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம 9வதா பார்க்க போற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிந்தி படமான ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற ஒரு எமோஷனல் டிராமா மூவி. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே 2 ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. 2 பேருமே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. 2 பேருமே வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. இந்த 2 ஃபேமிலி, இந்த 2 பேர்த்துடைய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள யாருமே அவங்கள மதிக்கிறது கிடையாது. இதனாலேயே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள ஊருக்குள்ள எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாம் எழுத ட்ரை பண்றாங்க. கடைசியா இவங்க நினைச்சது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல பினான்சியலா கஷ்டப்படக்கூடிய 2 பசங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். படத்துல எமோஷனல் காட்சிகள் அப்படிங்கிறது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நல்ல படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான ரோமன்சம் அப்படிங்கிற ஒரு காமெடி ஹாரர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து விளையாட்டா ஒரு ஓஜியா போட கொண்டு வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விளையாட்டுனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாவே எடுத்திருப்பாங்க. படத்துல பல இடங்கள்ல காமெடி சூப்பராகவே
ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஒரு தரமான படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்ல உங்களுடைய ஃபேவரட்டான படம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.